ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே ஸ்போர்ட்ஸ். சிஎஸ்கே ஹர்திக் பாண்டியா ட்ரேட் கைமீறி போயிருக்கு. மும்பை இந்த ட்ரேடில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான காரணங்கள் என்னன்றதான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. நம்ம ஓல்டு சேனல் சில விஷயங்களால் டெர்மினேட் ஆகிடுச்சு. இதனால நம்ம ஆடியன்ஸ் எல்லாருமே புது ஆடியன்ஸாக தான் இருப்பீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கிரிக்கெட் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் அவங்க தேடி வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த அளவுக்கு ஹர்திக் பாண்டியாவுக்கு சிஎஸ்கே வர விருப்பமோ அந்த அளவுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு ஹர்திக் பாண்டியாவை சிஎஸ்கேக்கு அனுப்ப விருப்பம் இல்லை. இப்போதைக்கு ஹர்திக் பாண்டியா டு கேகேஆர்ன்றதான் பெருசாக பேசப்பட்டு இருக்கு. ஒரு மாதம் முன்னாடி வரைக்கும் இந்தியன் எக்ஸ்பிரஸ், கிரிக் பஸ்ன்ற மாதிரி பெரிய பெரிய ஊடகங்கள் ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கேன்னு குறிப்பிட்டவங்க இப்போ வாயை திறக்கிறது இல்லை. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சம்திங் ராங்குன்ற மாதிரி எல்லாருக்குமே புரியுதுங்க. ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே கேன்சல் ஆகுதுன்னா அது ரெண்டு விஷயங்கள் தான் இருக்கணும். ஒன்று, கேப்டன்சி இஷ்யூவாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி மும்பைக்கு சிஎஸ்கே மீதான பயமாக இருக்கணும். என்னடா வளரன்னு கேட்காதீங்க, இப்போ இதுதான் போயிட்டுருக்கு. இப்போது கேகேஆர் கிட்ட எம்ஐ வந்துட்டு ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக ரிங்கு சிங்கையும் ஹர்ஷித் ராணாவையும் கேட்குறாங்களாம். பட் எந்த முட்டா பையனும் இந்த ட்ரேடை ஏற்றிக்கவே மாட்டான். ஸோ கேகேஆர் இந்த ட்ரேடை பண்ணுவாங்களான்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஆனால் சிஎஸ்கே பக்கம் வந்தான்னா கலீல் அகமது, சிவன் துபேன்னு ரெண்டு பெரிய தலைகளை கொடுக்கவே ரெடியாக இருக்காங்க. இந்த ட்ரேட் நடந்துச்சுன்னா மும்பைக்கு பெரிய அட்வான்டேஜ். ஹர்திக் பாண்டியாவுக்கு பதிலாக சிவன் துபே ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் டென் போல்ட்டுக்கு பதிலாக கலீல் அகமது ஆட வச்சுக்கலாம். அப்புறம் மும்பை யோசிக்கிறாங்கன்னா பயம்தான், வேறு ஒன்றும் இல்லை. ஹர்திக் பாண்டியா சென்னைக்கு வந்தார்னா சிஎஸ்கே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். மும்பை 5 கப் வச்சுருக்காங்க, நம்மளும் 5 கப் வச்சுருக்கோம். ஸோ டவுன்ஃபால் இருந்த டீமை ஏற்றி விட்ட சாபம் மும்பைக்கு போயிடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க போல். இன்னொரு விஷயம், கேப்டன்சி. சிஎஸ்கே ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி கொடுப்பாங்களான்றது சந்தேகத்துக்குரிய விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வரைக்கும் ஹெட் கோச் அப்பாயின்ட் பண்ணுற விஷயத்தில் ருத்ராஜும் இன்க்ளூட் ஆகிருக்காரு. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் எல்லா டிசிஷன் எடுக்கிற இடத்துலையும் ருத்ராஜும் வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ ஈஸியாலாம் கொடுத்துட மாட்டாங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி டிமாண்ட் பண்ணுறாருன்னா அவர் சிஎஸ்கேக்கு வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். இன்னும் ஒரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா, வரக்கூடிய புது கோச் தான் ஹர்திக் பாண்டியா வேணுமா, இந்த ட்ரேட் நடக்கணுமான்னு டிசிஷன் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பை சான்ஸ் வரக்கூடிய கோச் ஹர்திக் பாண்டியா உள்ளெடுத்து வர மாதிரி வேலைகளும் பார்க்கலாம், இல்லை தூபே இருக்கட்டுன்ற மாதிரியும் யோசிக்கலாம். என்னை கேட்டிங்கன்னா நம்ம பீக் டவுன்ஃபாலில் இருக்கோம். இந்த மாதிரி டைமில் ஹர்திக் பாண்டியா எப்படியாச்சும் பிடிச்சி போட்டுருங்க. எஸ், ருத்ராஜ் கிட்டே இருந்து கேப்டன்சியை வாங்குறது ஃபேராக இருக்காது தான். பட் ஹர்திக் பாண்டியா ஒரு ரேரஸ்ட் கமாடிட்டி, எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் இல்லைன்ற மாதிரி இப்போ விட்டிங்கன்னா இதுக்கப்புறம் வாய்ப்புகள் கிடைக்காது. ஸோ ஹர்திக் பாண்டியாவை டீம்களை எடுத்துட்டு வாங்க நான் சொல்லுவேன். ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு இன்னும் வயசு இருக்குது, டைம் இருக்குது. ரெண்டு பேரும் சேர்ந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக டீமை வழி நடத்துனாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த கான்செப்டோட மீண்டும் உங்களை வந்து பார்க்குறேன். பை காய்ஸ்.